நேற்று முன்தினம் அல்லப்பட்டியில் யோசெப் தாசன் அல்பீனோ அருள்பயஸ் என்கின்ற 17 வயது 3 மாதங்கள் நிறைவடைந்த ஒரு இளைஞன் அல்லது சிறுவன் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற காரணத்துக்காக இன்று ஊடகங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது. முதல்ல நாங்கள் அந்த இறந்த இளைஞனின் குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வாறு இருந்தாலும் ஒரு உயிரொன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சமூக செயல்பாட்டாளர்களாக ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் குறித்து அக்கறை உள்ளவர்களாக இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக இது குறித்த தகவல்களை திரட்டி கொண்டோம். மேலதிக தகவல்களுக்கு செல்றதுக்கு முன்னால அவருடைய சிறிய தாய் வழங்கிய செவ்வியிட ஒரு சிறிய விவரத்தை ஒருக்கா கேட்போம். ஸோ சிறிய தாய் சொல்கின்றார் மிக தெளிவாக, அவருக்கு 17 வயசு, அவருக்கு லைசன்ஸ் இல்லை, போலீஸுக்கு காசு கொடுத்து தான் அவர் இவ்வளவு நாளும் போறவர். அப்போ நாங்கள் முதல் சமூகத்தில் குற்றங்களை குறைப்பதற்காக, இந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சட்டதிட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும். இப்போ 17 வயது சிறுவன் ஒருவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தெரிந்த தாயார், சிறியதாய் என்பது தாயாருக்கு சமனானவர், தாயார் தான் தான் பகிரங்கமாக அளிக்கின்ற வாக்குமூலத்தின் அந்த வெயிட்னஸ், அதில் இருக்கிற தவறை உணராமல் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு 17 வயசு சிறுவனுக்கு, லைசன்ஸ் இல்லாத சிறுவனுக்கு இவ்வளவு காலம் அவர் காசு கொடுத்து தான் போலீஸுக்கு வாகனம் ஓடுறாருன்றது எவ்வளவு தவறு. உங்களோட மேட்டர், நான் ஏனைய தமிழ் சமூகத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாறா சொல்லி கொடுப்பீங்க? 17 வயசு பரவாயில்ல, நீங்கள் வாகனத்தில் ஓடுங்க, போலீஸார் மறைச்சா காசு கொடுத்தாலும் பிற, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது தாய்க்கு. அப்போ லைசன்ஸ் இல்லாத 17 வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார், ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று வைங்க. ஒரு 5-6 பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து 4-5 பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆள் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால். அப்ப யார் இதுக்கு பொறுப்பு கூறுறது? இந்த போலீஸ் பிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் மீடியா அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி JMO ஜூடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டின் படி இந்த இளைஞன், இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதைப் பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதைப் பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்குது. இது போலீசார் அல்ல, வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த மேலும் ஒருவர் போதைப்பொருள் நுகர்ந்திருப்பதாகவும் அந்த வைத்திய அறிக்கையில் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் என போலீஸ் அறிக்கை தெரிவிக்குது. ரைட்டா? ஒன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு வைத்திய அந்த இறந்தவரின் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா. அப்போ இப்போ போலீஸார் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள், சரியா, ரைட், ஓகே, போலீஸ் வாகனத்துக்குள்ள இருந்து பிடிச்ச கஞ்சா, வாகனத்தில் இருந்த வாள், மற்றது என்ன கயிறு, மற்றது சாணகம், இவை போலீசாரால திட்டமிட்டு வைக்கப்பட்டதாக நாங்கள் ஒரு கதைக்கு நீங்கள் சொல்ற வாதத்தை சில நேரங்களில் இலங்கை போலீசார் அவ்வாறு நடந்து கொள்றது நாங்கள் மறுக்கல், அவ்வாறு நடந்திருக்குது. சரியா? நான் எங்களுக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு, நாங்கள் இல்லை என்று சொல்ல வரல. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருடைய அறிக்கையை போலீசாருக்கு சார்பாக அவர் வழங்கினார்னு நாங்கள் சொல்லலாம். சரி, நீங்க அவருடைய சிறிய தகப்பன் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறிய தகப்பன் சொல்றார், சிறிய தாயார் சொல்றார் அவர் 17 வயசு, இவ்வளவு நாளும் லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்து ஓடினார். அதே மிக தவறான ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வாறு இல்லை. நீ லைசன்ஸ் எடுத்து உன்னோட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு இறக்கலாம், நீ சரியாக ஓட வேணும். வாகனம் ரோட்ல நிறைய பேர் சாதாரண சனங்கள் வருகின்றார், உன்னால இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீ பிளவிட்டா அந்த பிள்ளைக்கு நீ தண்டப்பணம் கட்டித்தான் ஆகும், நீ போலீஸுக்கு காசு கொடுக்க தேவையில்லை.
நீ பிழையாக இருந்தால் உன்னை தூக்கலை ஏற்றினாலும் நீ உன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தில் நீ நியாயமானாக போராடு, நாங்கள் அதுக்கு பின்னால நிற்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. பிழை என்றால் ஏற்றுக்கொள்ளவும், பிழை இல்லை என்றால் தூக்கலை போட்டாலும் இல்லைதான் என்கின்ற தார்மீக அறத்தை நீங்க கற்றுக் கொடுத்துருக்க வேணும். சிறிய தந்தை என்ன சொல்றாருண்டா, நாங்கள் அவர்தான் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும், இந்த இளைஞன் இந்த சிறுவன் வாகனத்தை கேட்டோடி அவர் கொடுத்ததாகவும், அவர் ஓடக்குள்ள போலீஸ் மறைத்ததாகவும், பிறகு 2 போலீஸ் காவலர்கள், அல்லப்பட்டி ஒன்று மண்டதி ஒன்று, அல்லப்பட்டில இருந்து திருப்பி வந்து பிறகு அவங்க இங்க இருக்கிற போலீஸ் திருப்பி விட்டு கலைச்சு இவ்வாறு நடந்திருக்கு. அப்ப ஒரு சிறிய தந்தை என்றது யார்? ஒரு தந்தைக்கு சமனானவர். தந்தைக்கு தெரியாதா 17 வயசு இளைஞனுக்கு சிறுவனுக்கு வாகனம் கொடுக்க கூடாது, கொடுத்துட்டு சரி போலீஸ் விரட்டக்குள்ள சொல்லி இருக்கலாம் தானே, வாகனத்தை நிறுத்து, பலாத்காரமா வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் தானே, அதுவும் செய்யல. அப்ப இந்த இளைஞன் மரணத்தில் இந்த பெற்றோர் மிக பாரிய குற்றமிழைத்தவர்கள் ஆகின்றார்கள். சரியா? அவர்களுடைய வாக்குமூலங்களின்படி அல்லப்பட்டிக்கு நீங்க என்ன அருவி வெட்டுறதுக்கு ஆக்களை ஏற்ற போன நீங்கள் என்னத்துக்காக வாகனத்தில் சீட்டை கலட்டி வச்சுட்டு போனீங்க? சீட்டில் தானே ஆக்கள் இருக்கணும், முன் சீட் மட்டும்தான் இருக்கு. நாங்கள் அந்த வாகனத்தை பார்க்கல. சரியா? வாகனத்தின் படங்கள் இருக்கு, வாகனத்தில் பின் சீட் கலட்டப்பட்டிருக்குது, பின் சீட் இருக்கல்ல. சரியா? மனித உரிமை ஆக்கள் போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ 3 பேர் போயிருக்கணும். இப்போ சிறிய தகப்பன், இன்னொரு ஆள், இந்த இளைஞன் ஓடினவர். டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்திருப்பார், பின்னுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார். இவள் கூட்டிக் கொண்டு போன நாட்கள் எங்கே இருக்கிறது? சீட்டையும் போலீசாரா கலட்டி எடுத்தார்கள், சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நியாயமான இப்ப இந்த சமூகத்தில், சரியா, யாழ்ப்பாணத்தில் மிக பாரிய அளவில் போதைப் பொருள் குற்றங்கள் நடைபெறுகிறது. பாதாள உலகம் கொழும்பு மாதிரி ஆர்கனைஸ்டா இல்லாட்டியும் இங்க ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ் இருக்கிறார்கள். சரி, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், அளவட்டியில் இருக்கிறார்கள், மருதனாமடத்தில் இருக்கிறார்கள், இப்படியே எங்களுக்கு சொல்லலாம் மானிப்பாயில் இருக்கிறார்கள், பாரிய போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள், என்ன வட்டிக்கு கொடுக்கிறார்கள் இருக்கிறார்கள், வாழ்வெட்டு கும்பல்கள் இருக்குது. அப்ப இந்த குற்றங்களை போலீசார் எவ்வாறு தடுக்கிறது? வெறுமனே போலீசாரால மட்டும் முடியுமா? சமூகமாக நாங்கள் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு என்ன? சரியா? அப்ப நாங்க இந்த இளைஞர்களுக்கு சொல்றோம், நாங்களும் காண்றோம், சாதாரணமா ரோட்ல சில நேரங்களில் போக முடியாமல் இருக்கு. ஒரேல வாகனங்கள் ஓடுறாக்கள் இருக்கிறாங்க, மோட்டார் சைக்கிள் ஓடுறாக்கள் இருக்கிறாங்க, பார்க்க தெரியுது எங்களுக்கு. அப்ப இவர்கள் தாங்கள் அழிஞ்சு இவர்களால் ஏனையவர்கள் அமைதியாக வாழ்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. ஆகவே இந்த சமூகமாக நாங்கள் ஏனைய இளைஞர்களுக்கும் பெற்றோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? நீங்க இளைஞர்கள் சொல்ல, நீங்க சில நேரம் குடிச்சிருந்தா கூட வாகனத்தை போலீசார் நிறுத்த சொன்னால் நிறுத்துங்கள். அதான் அடிப்படை ஒரு சிவலைஸ் நாகரிகம் அடைஞ்ச சொசைட்டின் முக்கியமான பண்பு. நிறுத்துங்க. உங்களுக்கு நீங்க குடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு தண்ட பணம் நீதிமன்றத்தில் வழங்கப்படும், இல்ல உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படலாம், பரவாயில்ல, தண்டனை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு திருந்துங்க. ஒரு காலமும் மது போதையில வேற எந்த போதைப் பொருட்கள் பாவிச்சுட்டு வாகனத்தை ரோட்ல எடுக்காதீங்க. உங்களால் ஏனையவர்கள் இந்த எதுவுமே இல்லாத அப்பாவிகள் இருந்தா உங்களுக்கு என்ன உங்களால் அந்த உயிர்களை மீட்டு தரையிலுமா? நீங்க உங்களுடைய தலைதறிச்சதனத்துக்கு செத்து போங்க, மெட்டவன் சாகிறது. ஆகவே சமூகமாக இந்த வெள்ளவத்தில் இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் ஒற்றைப்படையாக இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குளர்ராக்கள், பொன்னம்பலம் போன்றவர்கள் எப்படா நாங்கள் போலீஸையும் அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குற்றம் சாட்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? இவைகளுக்கு இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இவைகள் போய் இந்த சட்ட வைத்திய அதிகாரிடா மருத்துவ அறிக்கை எடுத்து பார்த்துருக்க வேணும். என்ன நடந்ததுன்னு அந்த ஏரியா ஆக்கள்கிட்ட போய் விசாரிச்சிருக்க வேணும். நாங்கள் விசாரிச்ச அளவில் இந்த இளைஞன் குறித்து திருப்திகரமான தகவல்கள் அங்க இல்லை. சரியா? ஆகவே இந்த சமூகம் குறித்து, இந்த சமூகம் சரியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றதில் அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சிறியதாய் சொல்ற, நாங்க சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவர் உழைச்சி தான் எங்களை பார்த்தாரு. நானா சிறிய தேப்பன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அண்மையில வாகனம் புதிதாக வவுனியால கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு இந்த வாகனம். சரியா? இங்கே 59, 36, 96 இந்த வாகனத்துடைய சொந்தக்காரர் என்னென்று லைசன் இல்லாத ஒரு இளைஞனுக்கு சிறுவனுக்கு கொடுத்தார். இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும். சரியா? மெட்டது கிளிநொச்சியில் உமையால்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்யறதுக்கு ஆக்களை ஏற்றுறதுக்கு போயிருக்குது. அப்போ இவைய கஷ்டப்பட்ட ஃபேமிலியா? சரி, நாங்கள் இப்போ உங்களுடைய மரணத்தில் நாங்கள் இந்த உங்களுடைய துக்கமான நேரத்தை நாங்களும் உங்களுடைய துயர் பகிர்கிறோம். ஆனால்
சமூகத்தை பிள்ளையா வழி நடத்தாதீங்க. சரியா? சமூகம் வந்து உங்களை விட அமைதியாக ஒரு 5, 6, 7, 8 பிள்ளைகளோட காலையில 4 மணிக்கு எழும்பி காரநகர்லையோ எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து, உங்களுக்கு தெரியுமா, யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு 1.5 மணித்தியாலம் பிரயாணம் செய்து வந்து வவனியாக்கு திருப்பி 3 மணித்தியாலம் பிரயாணம் செய்து 9 மணிக்கு வேலை போய் அங்க வேலை முடிஞ்சு 5 மணி 6 மணிக்கு பஸ் எடுத்து 3 மணித்தியாலம் கழிச்சு 9 மணிக்கு வந்து தண்டை வீட்டுக்கு 10 மணிக்கு போற ஆக்கள் எங்களுக்கு தெரியும். தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு அர்ப்பணிப்பாக இருக்கிற அமைதியாக வாழ்கின்ற சாதாரண மக்களை நீங்கள் பாதிப்புக்கு உட்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும் பொழுது அறிக்கைகள் விடுறவர்கள் சகல பக்கங்களையும் ஆராயுங்கள். நாங்கள் இங்கு வசிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. நாங்கள் எழுந்தமானத்துக்கு நாங்கள் அறிக்கை விடுறதில்லை. எடுத்தோன்னு பரபரப்புக்காக சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்ன லைக் ஷேர் வரணும்ன்றதுக்காக அறிக்கை விட வேண்டாம். நீங்க தொடர்பு கொள்ளுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுங்க, சம்பந்தப்பட்ட ஏரியாவை தொடர்பு கொள்ளுங்க, மனித உரிமை ஆணைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க, ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான தகவலை எடுத்த பிறகு சமூகத்துக்கு சொல்லுங்க உண்மை என்னன்னு. அதை விட்டுட்டு சமூகத்தை பிள்ளையாக வழி நடத்துறது மிக தவறானது என நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.